Good morning all. Welcome to our YouTube channel. This is Study Book channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா சர்க்யூட் தியரம்ஸ். சர்க்யூட் தியரம்ஸில் சூப்பர் பொசிஷன் தியரம், தெவினியன்ஸ் தியரம், நார்டன்ஸ் தியரம், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம், இந்த மாதிரி நிறைய தியரம்ஸ் இருக்குது. இந்த தியரம்ஸை பயன்படுத்தி எப்படி ஒரு சர்க்யூட்டில் நம்ம கரண்ட், வோல்டேஜ், அதோடைய எஃபிஷியன்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடியதான் இந்த தியரம்ஸ். இதை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதனால் இந்த கரண்ட், வோல்டேஜ் அந்த சர்க்யூட்டில் எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் தியரம்ஸோட யூசஸ். தியரம்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெஃபினேஷன்ஸை நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்காக சம் டெஃபினேஷன்ஸ் இருக்குது. இப்போ எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எலமெண்ட்கள் ஏதாவது ஒரு முறையில் நம்ம இணைச்சி கொண்டு வரதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க். இந்த மாதிரி ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் இந்த மாதிரி ஏதாச்சும் எலமெண்ட்ஸில் நம்ம ஒரு சரியான முறையில் ஒரு இணைப்பாக சர்க்யூட்டாக கொண்டு வரக்கூடியதுக்கு பேர் நெட்வொர்க், எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு காம்பனன்ட்ஸ் மட்டும், ஒரே ஒரு எலமெண்ட் ரெசிஸ்டர் மாதிரி வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஒரு 2-3 காம்பனன்ட்ஸில் சர்க்யூட்டில் சீரீஸாவோ இல்லை பேரலாவோ கனெக்ட் பண்ணி வரக்கூடிய இதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க். இதில் ஆக்டிவ் நெட்வொர்க், பேசிவ் நெட்வொர்க்னு 2 இருக்குது. ஆக்டிவ் நெட்வொர்க்னால் குறைந்தபட்சம் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் அல்லது கரண்ட் சோர்ஸாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நெட்வொர்க் ஆக்டிவ் சோர்ஸ். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸில் பேசிவ் காம்பனன்ட்ஸ், ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் சொல்கிறோம். ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ்க்கு பவர் சோர்ஸ் கண்டிப்பாக தேவை. பேசிவ் காம்பனன்ட்ஸ்க்கு பவர் சோர்ஸ் தேவையில்லை. ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெலிவர் டு த பவர் டெலிவரி பண்ணோம் அப்படின்னு படிச்சிருக்கோம். பேசிவ் நெட்வொர்க்னா, பேசிவ் காம்பனன்ட் அப்படின்னா பவரை ஏற்றுக்கொள்ளும் தன்மை கொண்டது, அக்செப்ட் த பவர், கன்சியூமிங் த பவர் அப்படின்னு சொல்லுவாங்க பேசிவ் காம்பனன்ட்ஸ். அந்த மாதிரி ஆக்டிவ் நெட்வொர்க் குறைந்தது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் அல்லது கரண்ட் சோர்ஸ், அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்கில் ப்ரெசென்ட்டாக இருந்தால் அப்படின்னா அது ஆக்டிவ் நெட்வொர்க். பேசிவ் நெட்வொர்க் அப்படின்றது ஆக்டிவ் நெட்வொர்க்கள் இல்லாமல், ஆக்டிவ் எலமெண்ட்கள் இல்லாமல் வரக்கூடிய நெட்வொர்க் தான் பேசிவ் நெட்வொர்க். அதாவது ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர் இந்த சோர்ஸ் இல்லாமல் இது மட்டும் வரக்கூடிய சர்க்யூட் பேசிவ் நெட்வொர்க். நெக்ஸ்ட் நெட்வொர்க் எலமெண்ட். நெட்வொர்க் எலமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் அதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுகளும் ஒரு நெட்வொர்க் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், டயோட், பிஎன் டிரான்சிஸ்டர். அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்கில் காணப்படுகின்ற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு நெட்வொர்க் எலமெண்ட் சொல்லலாம். ஸோ அதை இணைச்சி நம்ம சர்க்யூட்டை சரியான முறையில் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ ஆக்டிவ் எலமெண்ட்னா என்ன? பவர் சோர்ஸை கொடுக்கக்கூடியது, எனர்ஜியை வெளியே கொண்டு வரக்கூடியது தான் ஆக்டிவ் எலமெண்ட். ஸோ ஆக்டிவ் எலமெண்ட் என்பது சர்க்யூட்டுக்கு எனர்ஜியை வழங்கக்கூடியதாகும். ஒரு சர்க்யூட்டின் பிஹேவியரை கண்ட்ரோல் செய்வதற்கும், சிக்னலை மாற்றி அமைப்பதற்கும், ஆம்ப்ளிஃபை செய்வதற்கும், கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த ஆக்டிவ் எலமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஜெனரேட்டரில் பார்த்தீங்கன்னா பவரை ஜென்ரேட் பண்ணுவோம். பேட்டரிலையும் பவர் வெளியிடப்படுது. ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர், அதாவது ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னாவே சிக்னலை ஆம்ப்ளிஃபை பண்ணி மாடிஃபை பண்ணி தரது தான். இப்போ வோல்டேஜ் சோர்ஸு, கரண்ட் சோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட்டுக்கு வோல்டேஜ் சோர்ஸாக கரண்ட் சோர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்களா, எல்லாமே பவர்ஸை வெளியிடக்கூடியதாக இருக்கும். சர்க்யூட்டுக்கு ஏதோ ஒரு வகையில் இது தன்னுடைய பங்களிப்பு அளிக்கக்கூடியதாக இருக்கும், எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால இது ஆக்டிவ் எலமெண்ட். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஜெனரேட்டர், பேட்டரிஸ், ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர், வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் கரண்ட் சோர்ஸ். பேசிவ் எலமெண்ட்னா ஆல்ரெடி சொன்னது ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பெற்றுக்கொள்ளும் தன்மை கொண்ட எலமெண்ட்கள் பேசிவ் எலமெண்ட்கள். அதுக்கு எக்ஸாம்பிள் ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர். ஸோ நோட் ஆர் ஜங்ஷன் இன் நெட்வொர்க். ஒரு நெட்வொர்க்கில் நோட் ஆர் ஜங்ஷன், அதாவது
2 அல்லது அதுக்கு மேற்பட்ட எலமெண்ட்கள் வந்து இணையும் புள்ளிக்கு பேர் தான் வந்து நோடு, அதாவது ஜங்ஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரெசிஸ்டரும் இந்த ரெசிஸ்டரும் இந்த 3 ரெசிஸ்டர் இணையக்கூடிய பகுதி வந்து நோடு சந்தி. கிர்ச்சாஃப் லா வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எந்த ஒரு சந்தியிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியல் கூட்டுத்தொகை வந்து 0 அப்படின்வாங்க. அதாவது ஆஸ் பர் கிர்ச்சாஃப் லா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த சந்தியில் சந்திக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணி செக் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து 0. எந்த ஒரு சந்தியிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியல் கூட்டுத்தொகை கரண்ட் வந்து 0வா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சந்தியை நோக்கி போகிற கரண்ட்டும் சந்தியை விட்டு விலகி போகிற கரண்ட்டு எல்லாம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்படி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 0 அப்படின்னு சொல்றதான் வந்து கிர்ச்சாஃப் லா. ஸோ 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட எலமெண்ட்கள் ஒன்றிணையக்கூடிய புள்ளியை வந்து ஜங்ஷன் பாயிண்ட் ஆர் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரான்ச் ஆஃப் நெட்வொர்க். பிரான்ச் என்பது 2 நோடுகளை இணைக்கும் ஒரு பாதை. இப்போ இந்த 2 நோடையும் இணைக்கக்கூடிய ஒரு பாதை. இப்போ ஏஎஃப், ஏபி, பிசி, சிடி, டிஇ, இஎஃப் இதெல்லாம் வந்து இதனுடைய பாத்துக்கள். அதாவது வந்து பிரான்ச் ஆஃப் நெட்வொர்க்னு சொல்கிறாங்க. லூப் இன் ஏ நெட்வொர்க். ஒரு நோடில் இருந்து ஆரம்பித்து இன்னொரு நோடிலிருந்து ஆரம்பித்து, அதாவது ஒரு நோட்லேருந்து இங்கே ஆரம்பித்து திரும்ப அதே சர்டைன் பாயிண்ட்டுக்கு வரக்கூடியதான் வந்து லூப். ஸோ லூப் பார்த்தீங்கன்னா இந்த இது ஏ, இது பி, சி, டி, இ, எஃப். ஸோ ஏபிஇஎஃப் இது ஒரு லூப்பு. பிசிடிஇ இது ஒரு லூப். இபி இந்த மாதிரி வந்து இந்த லூப் ஆகிறது தான் வந்து லூப் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நோடில் இருந்து ஆரம்பித்து இணைக்கப்பட்டிருந்த சர்க்யூட் வழியாக இணைக்கப்பட்டிருக்க எலமெண்ட் வழியாக சென்று மீண்டும் அதே நோடை சென்றடைந்தால் அந்த பாதைக்கு வந்து லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெஷ் இன் சர்க்யூட். ஸோ ஒரு லூப்பிற்கு வேறு ஏதேனும் லூப்கள் இல்லை எனில் அதை வந்து லூப் மெஷ் என்று அழைக்கப்படும். இப்போ பாருங்க, இது வந்து ஒரே ஒரு மெஷ் தான். இது ஒரு மெஷ். இதுக்கு வேற எந்த பாதையும் கிடையாது. ஒன்று கரண்ட் ஃப்ளோ இட் கோ இயர், இங்கேயும் கரண்ட் ஃப்ளோ வந்து இப்படி தான் ஃப்ளோ ஆகும். ஸோ அதனால் இது வந்து மெஷ் இன் லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தான் பேசிக் ஆஃப் வந்து சர்க்யூட் தியரம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸ். ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் அப்படின்றது ஒன்றுக்கு மேற்பட்ட எலமெண்ட்கள், இந்த மாதிரி வந்து ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் இந்த மாதிரி நிறைய எலமெண்ட்கள் வந்து சர்க்யூட்டில் இணைச்சிருப்போம். அந்த இணைச்சிருக்க பேர் வந்து நெட்வொர்க். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கனெக்டட் இன் சர்க்யூட் கால் எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெட்வொர்க் எலமெண்ட்றது என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், டயோடு, டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டரில் வந்து யூஜேடி இருக்குது, யூனிபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், இதை பேசிக் டைப்பு. ஃபெட் இருக்குது, எஸ்சிஆர் இருக்குது, எஸ்சிஆர் இது எல்லாமே வந்து செமிகண்டக்டர் டிவைசஸ். ஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து பவரை வந்து வழங்கக்கூடியதாக இருக்கும், டெலிவர் டு த பவர். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர், இதுவும் பவரை வெளியிடக்கூடியதாக இருக்கும். பேட்டரியும் அதே தான். ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் வந்து ஆம்பிளிஃபை பண்ணி தரும். வோல்டேஜ், கரண்ட் சோர்ஸஸ்லாம் வந்து என்ன பண்ணும், வோல்டேஜ் வந்து கொடுக்கும், கரண்ட் சோர்ஸும் கரண்ட் கொடுக்கும். பேசிவ் எலமெண்ட்னா வந்து இது எல்லாமே வந்து பேசிவ் எலமெண்ட்கள் செயல்படுவதற்கு வந்து எந்த பவர் சோர்ஸும் தேவையில்லை. இதை வந்து அடிஷ்னல் ப்ராடக்டாக வந்து சர்க்யூட்டில் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணணும் பவரை. பவரை வந்து ஏற்றுக்கொள்ளும் தன்மை கொண்டதாக இருக்கும் அந்த பேசிவ் எலமெண்ட். நோடுன்றது வந்து ஒன்று அல்லது அதாவது ஒரு சந்தி தான் வந்து நோடு. 2 எலமெண்ட்களை இணைக்கக்கூடிய புள்ளிக்கு பேர் வந்து நோடு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரான்ச், அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு நோடும் இணைச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வந்து பிரான்ச்.
2 நோடுகளை இணைக்கும் பாதைக்கு பேர் வந்து பிரான்ச். ஸோ இதுதான் வந்து டெஃபினிஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ், டெஃபினிஷன்ஸ் ஆஃப் வந்து நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸ். Thanks for watching our channel. Please support our channel. Thank you so much.